வணக்கம் நேயர்களே, என் புதிய சுவை சேனலுக்கு தங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி என் புதிய சுவை சேனலில் முருங்கைக்கீரை கடையில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். நாம் எப்போவுமே தோரம்பருப்பு, சிறுபருப்பு இதெல்லாம் வச்சு தான் முருங்கைக்கீரை கடையில் செய்வோம். அந்த மாதிரி எதையுமே பயன்படுத்தாமல் டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் இருக்கிற மாதிரி முருங்கைக்கீரை கடையில் செய்து காட்ட போகிறேன். சரி வாங்க, அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ நாம் முருங்கைக்கீரை கடையிலுக்கு அரிசி கழுவின தண்ணியை தான் பயன்படுத்த போகிறோம். நான் 2 முறை அரிசி கழுவிட்டு 3வது அரிசி கழுவின தண்ணியை தான் எடுத்து வச்சுருக்கேன். அதை இப்போ வானலில் நாம் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் ஒரு 6-7 பல்லு பூண்டை சேர்த்துக்கலாம். ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை நீல வாக்கில் வெட்டி சேர்த்துக்கோங்க. இது கூடவே ஒரு பச்சை மிளகாயையும் ஒரு மீடியம் சைஸ் தக்காளியையும் வெட்டி சேர்த்துக்கோங்க. தண்ணி நல்லா கொதிக்கும் போது தான் நம்ம கீரையை சேர்க்கணும். இப்போ ஸ்டவ்வை ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு தட்டு போட்டு மூடி வைக்கலாம். இப்போ தட்டை திறந்து பார்க்கலாம். தண்ணி நல்லா கொதிச்சுட்டு இருக்குது. இப்போ நாம் முருங்கைக்கீரையை சேர்க்க வேண்டியது தான். இதை பாருங்கள், நான் முருங்கைக்கீரையை நல்லா சுத்தம் பண்ணி ஒரு தண்ணி ஊற்றி அலசி வச்சுருக்கேன். அதை இப்போ இதில் சேர்த்துப்போம். முருங்கைக்கீரையாக இருந்தாலும் சரி, அரிசி கழுவின தண்ணியாக இருந்தாலும் சரி, ரெண்டுத்துலேயுமே அதிகம் சத்து இருக்குதுன்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும். இது ரெண்டுத்தையும் சேர்த்து நம்ம ஒரே டிஷ்ஷில் செய்யும் போது அந்த டிஷ்ஷு எவ்வளோ சத்தாக இருக்கும் பாருங்கள். இப்போ நாம் கீரையை ஒரு 10 நிமிஷம் தட்டு போட்டு மூடி வேக வைக்கலாம். இது வெந்துக்கிட்டே இருக்கட்டும். அதுக்குள்ளேயே நாம் போய் கடையிலுக்கு முக்கியமான பொடியை ரெடி பண்ணிப்போம். நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு, நல்லா கைப்பிடியில் நல்லா கோபுரமாக ஒரு அளவுக்கு வேர்க்கடலை எடுத்திருக்கேன். இது ஒரு 75 கிராம் இருக்கும். இது என்ன பண்ணலாம், வறுத்து எடுத்துக்கலாம். கடலை நல்லா வறுபட்டுடுச்சு பாருங்கள். இது என்ன பண்ணலாம், இப்போ ஒரு பிளேட்டுக்கு மாற்றிப்போம். இப்போ வேர்க்கடலை வறுத்த அதே வானல்லையே ஒரு 4 காஞ்சி மிளகாய் சேர்த்துக்கலாம். மிளகா நல்லா வறுபட்டுடுச்சு. இதை இப்போ பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ இதை கொஞ்சம் நேரம் ஆற வச்சுட்டு வேர்க்கடலில் இருக்கிற தோலை எடுத்துகிட்டு நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். வேர்க்கடலையும் காஞ்சி மிளகாவையும் இந்த மாதிரி கொரகொரப்பாக அரைச்சிட்டு வந்தாச்சு. இதை பாருங்கள், நல்லா இந்த அளவுக்கு கொரகொரப்பாக இருக்கணும். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. முருங்கைக்கீரை வெந்துடுச்சான்னு நம்ம திறந்து பார்க்கலாம். கீரை இப்போ நல்லா வெந்துடுச்சு. முருங்கைக்கீரைலாம் அதிக நேரம் வேகக்கூடாதுங்க. ரொம்ப அதிக நேரம் வந்துச்சுன்னா கசப்பு தன்மை மாதிரி வந்துடும். இந்த அளவுக்கு போதும், நல்லா வெந்திருக்குது கீரை. இப்போ இதை ஒரு சட்டிக்கு மாற்றிக்கலாம். இது பாருங்கள், தண்ணி நிறைய இருக்குது. கடையும் போது இவ்வளோ தண்ணி வச்சு கடைஞ்சோம்னா சரியாக கடைய வராது. அதனால் நம்ம என்ன பண்ணலாம், தண்ணியை முதல்ல இருத்துருவோம். கீரையில் இருந்த தண்ணி இருத்தாச்சு. இது பாருங்கள், கொஞ்சமாக தண்ணி வச்சுக்கோங்க. ஆனால் கடையிறதுக்கு அப்போ தான் ஈஸியாக இருக்கும். கீரைக்கு தேவையான உப்பு சேர்த்துட்டு நம்ம கடைய ஆரம்பிக்கலாம். என்ன பண்ணுங்கள், கடையும் போது இந்த மாதிரி ஏதாவது ஒரு துணியோ இல்லை ஒரு சாக்கு இருந்தால் அது மாதிரி எதாவது போட்டு கடைங்க. இல்லைன்னா பிரமணன்னு இருக்கும் இல்லைங்களா, அதை வச்சு கடைங்க. ஏன் நான் சொல்கிறேன்னா, இப்போ நம்ம வெறுந்தரில் வச்சு நம்ம கடைஞ்சோம்னா கடையும் போது அசையும். அந்த நேரத்தில் கீழே இருக்குது இல்லைங்களா அடிபாட்டம், சீக்கிரமாகவே தேஞ்சு உடஞ்சிரும். இல்லைன்னா வீரில் விட்ட மாதிரி ஆகி நம்ம கடைய அந்த மண் அந்த கீரை கூடையோ பருப்பு கூடையோ சேர்ந்த மாதிரி ஆகிடும். நமக்கே தெரியாமல் போயிடும். இப்போ மண் வாசனை வர ஆரம்பிச்சிடும். அதனால் என்ன பண்ணணும், கீரையோ பருப்போ எது கடைஞ்சிங்கனாலும் கீழே இந்த மாதிரி நல்லா மெதுன்னு துணி போட்டு கடையணும். இல்லைன்னா பிரமணை வச்சு கடையணும். அப்போ தான் சட்டி நீண்ட நாட்களுக்கு வரும் உங்களுக்கு. இப்போ நம்ம கடைய ஆரம்பிக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு ஃபுல்லாக கடையில் பாருங்கள், பாதி அளவுக்கு தான் கடைஞ்சிருக்கேன். இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, இப்போ நம்ம வறுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா வேர்க்கடலையும் காஞ்சி மிளகாயும், இப்போ இதை என்ன பண்ணணும், இந்த பொடியை நம்ம கீரை கூட சேர்த்துக்கணும். இப்போ திரும்பவும் கடையலாம். இப்போ கீரையை கடைஞ்சாச்சு. கீரையை ரொம்ப மைய கிடையாதீங்க, கொஞ்சம் கொரகொரப்பாகவே கடைஞ்சிங்கன்னா தான் சாப்பிடும்போது கீரை நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. நாம் வடிகட்டி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அந்த தண்ணியை இப்போ இதில் சேர்த்துக்கலாம். இப்போ கீரை கடையிலுக்கு தேவையான தாளிப்பை ரெடி பண்ணிப்போம். தாளிப்பு கரண்டியில் தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துப்போம். எண்ணெய் சூடானதும் ஒரு 1/2 ஸ்பூனு கடுகு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சதும் ஒரு காஞ்ச மிளகாயை கிள்ளி சேர்த்துப்போம்.
இது கூடவே வந்து ஒரு 7-8 பல்லு பூண்டை தோலோடு இடித்து வச்சுருக்கேன். அதையும் இதில் சேர்த்துக்கலாம். பூண்டை தோலோடு இடித்து சேர்த்ததால் எண்ணெயில் வதங்கும் போது பாருங்கள் நல்லா ஸ்மெல் வருது. அதனால் தாளிப்பு செய்யும் போது பூண்டை தோலோடு இடித்து சேருங்க. இப்போ தாளிப்பு ரெடி ஆயிடுச்சு. பூண்டு இந்த மாதிரி நிறமாற அளவுக்கு நல்லா தாளித்து எடுத்துக்கோங்க. அப்போ தான் கடையில் ரொம்ப நல்லா மணமாக இருக்கும். இப்போ தாளிப்பை கடையில் சேர்த்துக்கலாம். கீரையில் வேர்க்கடலையும் பூண்டும் சேர்த்ததால் வாசனை கமகமன்னு வருதுங்க. இப்போ நம்மளுடைய முருங்கைக்கீரை கடையில் ரெடி ஆயிடுச்சு. நம்ம எப்போவுமே ஒரே மாதிரி பருப்பு பாசிப்பருப்புன்னு சேர்த்து செஞ்சுட்டு இல்லாமல் இந்த மாதிரி நம்ம ட்ரை பண்ணும்போது வேறு விதமான டேஸ்ட்டும் கிடைச்ச மாதிரி இருக்கும். உடம்பும் நல்லா ஆரோக்கியமாக இருக்குங்க. இந்த டிஷ்ஷை நீங்கள் வீட்டில் செய்து பார்த்துட்டு உங்களுக்கு டேஸ்ட் பிடிச்சிருந்தா மறக்காமல் கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க. இது மாதிரி ஒரு நல்ல ரெசிபியோட நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.